ஏற முடியலைங்க, பயங்கர மூச்சரிக்குது. நம்ம ஃபிட்னஸை வந்து இங்கே செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு. இதெல்லாம் கீழே இருக்கிற பிளேசஸ் ஓகேங்களா. வில்லேஜ் அங்கே தெரியுது, அந்த வில்லேஜுக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். தெரியுதுங்களா, பாருங்க வில்லேஜ். ஓகே, அங்கே தான் போக போகிறோம். வாங்க போகலாம். ஜபல் அக்தரும் இப்போ நல்லா பெரிய ஊராகிடுச்சிங்க, நல்லா டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு பாருங்க. எல்லா ஹோட்டல் இருக்குது, மாஸ்க் ஆல்வேஸ் இருக்கும், செம்மையாக இருக்குது. லாஸ்ட் டைம் வந்தப்போ நாங்கள் வந்து இந்த ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். ஒரு 1 day ஸ்டே பண்ணியிருந்தோம். நாங்கள் எப்போவும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுவோங்க, அங்கே தான் போகிறோம். லயாலி அல் ஜபல் ரெஸ்டாரண்ட். லயாலி அல் ஜபல் ரெஸ்டாரண்ட். ஆமாம், அதுக்கு மேலே அப்படியே டாப் வியூ பார்த்துட்டு சாப்பிட்லாம். பட் திஸ் டைம் வந்து உங்களுக்கு இந்த குளிரே கிடையாது. இந்த ஹோட்டலோடைய நேம் வந்து பார்த்திங்கன்னா மவுண்டைன் நைட்ஸ். ஓகேங்களா, ரெகுலராக நாங்கள் வந்து அங்கே தான் வச்சுருப்பாங்க. நிறைய வந்து பீச் மரங்கள்லாம் வச்சுருப்பாங்க. இந்த மவுண்டன் வியூ பார்த்துட்டே சாப்பிட்லாம். வின்டர் டயத்தில் வந்தீங்கன்னா இங்கே சூப்பரான ரோஸ்லாம் வந்து அழகாக பூத்துருக்கும். இப்போ அந்த உங்களுடைய ஃபேவரட் ரெட் கலர் ஃப்ளவர் இருக்குது பாருங்க. இன்னும் செம்மையாக இருக்குங்க வியூ பாயிண்ட் இங்கேருந்து. சாப்பிட்டுட்டு அந்த சைடு போயிட்டு வியூ பாயிண்ட் பார்க்கலாம். 700 பைசா கொடுத்து வாங்கின இந்த கிளிப்பை நான் அது பூ வாடுற வரைக்கும் தலையில் வச்சுருப்பேன். சிடி கிரில் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொட்டி ஹம்மூஸை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துருக்குறாங்க. மிக்சடு கிரிலும் வந்துருச்சுங்க. இது எப்படி எடுக்கிறது? நைஸ் பர்சன்டேஜ். யா, மிக்ஸ்டு கிரில். ஓகே, மட்டன், சிக்கன், ஃபிஷ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபிஷ் இருக்குது. மட்டன், ஃபிஷ்ஷு, சிக்கன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட நேம் வந்து மவுண்டைன் நைட்டுங்க. ஓகேங்களா, ஃப்ரைடே தான் பஃபே சிஸ்டம். இப்போ இல்லை, அதுவும் சீசனில் தான் இருக்கும். ஆர்டர் பண்ணால் செய்வாங்களாம். நம்ம ரோஸ் கார்டன்லாம் பார்த்தோம்ல, அதுதான் இந்த பிளேஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டை சுற்றியும் அழகாக ஃப்ளவர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ். நம்ம வந்து இந்த ரோஸ் கார்டனில் பார்த்தோம்ல, அந்த ரோஸ் இல்லை, டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வச்சுருப்பாங்க. பார்ப்போம். இங்கேயும் ஃபோட்டோ ஷூட் ஏரியான்னு வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலாம். ஃப்ளவர் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. இது வந்து அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்கலை, பட் இது நல்லா வாசம் அடிக்குது. இந்த பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கு ஏதோ அது மேலே வந்து இருக்கிறாங்க. பச்சை கலரில் ஃப்ளவர் பார்த்துருக்கீங்களா? பச்சை கலரில் இருக்கு பாருங்க இந்த ஃப்ளவர். இடத்துலையும் வந்து மாதுளை மரம் வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் இப்போ தான் ஃப்ளவர் விட்டுருக்கு, பிஞ்சு விட்டுருக்குது. ஆகஸ்ட் செப்டம்பரில் காய்க்க ஆரம்பிச்சிடும். இவங்களாம் ஃபோட்டோ ஏரியான்னு இருக்குது, எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம். கீழெல்லாம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டான ரோஸ் வச்சுருக்காங்க. வாவ், ரெட் ரோஸ், எல்லோ ரோஸ். இது பாருங்களேன் எவ்வளோ முக்கு விட்டுருக்குங்க.
மேலே நின்று வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்காக ஒரு பால்கனி மாதிரி வச்சுருக்குறாங்க. வாங்க மேலே ஏறி போய் பார்ப்போம் என்ன தெரியுதுன்னு. அப்பாடா, தெரியுதுங்களா? ஜபல் அக்தர் ஃபுல் வியூ தெரியுதுங்களா? ஃபுல்லாக தோட்டம் பாருங்கள், ஏகப்பட்ட மாதுளப்பழ தோட்டம், ரோஸ் கார்டன் எல்லாமே தெரியும் பாருங்கள். பட் இங்கே சன்னு ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால சரியாக தெரியல. சன் இருக்கிறதுனால தெரியல. எல்லாமே ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் தாங்க. புதுசாக ஹோட்டல் இண்டிகோ கூட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நிறைய ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இருங்க, ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட் இருக்குது. செம வியூ பாயிண்ட்டுக்கு நேராக பார்த்துக்கலாம். வியூ பாயிண்ட்டும் பார்த்துக்கலாம். ஹோட்டல் அப்பார்ட்மெண்ட்டில் தங்கிட்டும் சூப்பராக வியூ பாயிண்ட் பாருங்கள். அங்கே தங்கி அழகாக வியூ பாயிண்ட் பார்க்கலாம். இது பார்த்திங்களா, அப்படியே ஜபல் அக்தரோடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட். அப்படியே படிப்படியாக அப்படியே அழகாக வந்து அந்த லேண்டை செதுக்கியிருக்கிறாங்க. அதில் வந்து அப்படியே வாட்டர்லாம் போட்டு விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்க இந்த ஹோட்டலில் இருக்க ஃப்ளவர்லாம் பாருங்கள், வேறு கலரில் இருக்குது பாருங்கள். சூரியகாந்தி பூ. இங்கே பாருங்களேன், ரெட் ரோஸு. வாவ், இந்த ரெட் ரோஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இவ்வளோ பெருசு, செம்மையாக இருக்குது. இல்லை அங்கெல்லாம் வந்து பன்னீர் ரோஸ் மாதிரி தான் இருக்குது. பட் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ரெட் ரோஸ். ஓகேங்களா, செம்மையாக இருக்குது பாருங்கள். என்ன பூவே தெரியல, குட்டி குட்டியாக இருக்குது. வாவ், இது வந்து அநேகமாக வந்து கிரேப்ஸாக இருக்கும், திராட்சைப்பழம். இது வந்து செப்டம்பர் ஆகஸ்ட் மாதத்தில் தான் சூப்பராக அழகாக வந்து முளையும். எல்லோ கலர் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒன்று ஒரு என்னுடைய கையளவு இருக்குதுங்க. எவ்வளோ பெருசு, வளர்ந்து அழகாக இருக்குது. பரவாயில்ல, என்ன போட்டாங்கன்னு தெரில, எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் வின்டர் டயத்தில் வந்தோன்னு வச்சிங்களேன், செம்மையாக வச்சுருப்பாங்க இங்கே ரோஸ்லாம். வழியெல்லாம் இந்த மாதிரி சாமந்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இது என்ன ஃப்ளவர்னே தெரில, அழகாக வந்து க்ரீன் கலரில் பூத்துருக்கு. இங்கே ஒரு ரோஸ் அழகாக பூத்துருக்கு. சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு. ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நல்லா சாமந்தி பூ வச்சுருக்குறாங்க. ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்கு 6 மணி ஆகிடுச்சிங்க. அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு வீட்டுக்காரர்.